கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அவருக்கு நம்ம எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் காணாது. அத்தனை விதமாய் தேவன் நம்மை அருமையாய் வழிநடத்தினார். ஒரு குறைவில்லாமல் நம்மை வழிநடத்தி பாதுகாத்தார். அதே போல இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கோடி நன்றி பலிகளை செலுத்தணும். இந்த வருடத்துல நம்ம 6வது மாதமாக இந்த ஜூன் மாதத்துல நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தரிடத்துல இந்த மாதத்தை முழுவதையும் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கரத்துல ஒப்படைக்கணும். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நன்மையாய் நடத்துவார். விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்த அவரிடத்துல தினமும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் நடத்துவார். சரியா? இந்த மாதம் கூட கர்த்தர் கொடுத்திருக்க வசனத்தை பாருங்க. சங்கீதம் 147 அதிகாரம் 12-13. எருசலேமே கர்த்தரை சோஸ்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் இந்த வசனத்தை நம்ம நினைச்சோம் அனுதினமும் படித்து இதை நமக்கு உரித்தாக்கி கொள்ள வேண்டும். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னதத்தில் உள்ள உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தந்த வார்த்தைக்காக அவருக்கு கோடி நன்றிகளை நம்ம செலுத்த வேண்டும். கர்த்தர் இந்த வேத புத்தகத்துல நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனங்களை நம்ம பிடித்து கொண்டு அவரிடத்துல என்ன செய்யணும்? நம்ம வாஞ்சியாய் ஜெபித்து நம்ம அவருடைய வழியில் நடக்கும்போது நிச்சயமாக அவருடைய வாக்கு நமக்கு பலிக்கும். இந்த நம்ம உலக பிராரமா நம்ம ஆதி காலத்துல மனிதர்கள் என்ன செய்தாங்க? குகைகளிலையும் அந்த வனாந்தரமான காடுகளும் அவங்க என்ன செய்தாங்க? அப்படி மரங்கள்ல அதுலலாம் என்ன செய்தாங்க? வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர மக்கள் என்ன செய்தாங்க? தனக்கென்று குடிசைகளை கட்டி கொண்டாங்க. அப்படி இருக்க போக போக இப்போ அரணிப்பான நல்ல அழகான நல்ல கட்டிடங்கள்ல என்ன செய்தாங்க? மக்கள் நாம் வாழ்ந்து வருகிறோம். நம்ம வீடு கட்டும் போது நமக்கு அஸ்திவாரம் எப்படி முக்கியமோ அதே போல நம்ம நினைச்சுப்போம். எல்லா வீடு கட்டி முடிச்ச பிறகு நினைச்சுப்போம் நிறைய ஜன்னல்கள் காற்றோட்டத்துக்காக ஜன்னல்கள் வைப்போம். அதே போல கதவுகளும் வைப்போம். இந்த கதவு எதுக்கு நம்ம வைக்கோம்னா அந்த நம்ம வீடுகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு. அந்த கதவு மட்டும் போட்டா போதாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்ல தாழ்பால்களை நம்ம போடுறோம். அந்த தாழ்பால்களை போட்டு பூட்டு போட்டு நினைச்சதும் பத்திரப்படுத்தி நம்ம எங்கேயும் வெளியே போகும்போது நம்ம பூட்டு போட்டு போறோம். இப்போ இந்த நாகரிகமான காலத்துல அநேக பாதுகாப்பு தாழ்பால்கள்லாம் வந்திருக்கு. இந்த தாழ்பால்கள் இருக்கும்போது நமக்கு அந்த வீடு பத்திரமாய் இருக்கும். அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளும் நம்ம வீட்டில் உள்ள பொருள்களும் பாதுகாப்பாக இருக்கும். திருடன் வர முடியாது. அதே போல மற்ற விஷ ஜந்துக்கள் அதுல இருந்துலாம் நம்ம அந்த பாதுகாக்கப்படுகிறோம். அதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு நினைச்சிருந்தோம் தாழ்பால்கள் போடுறோம். கதவு போட்டு அதுக்கு தாழ்பால்கள் போடுறோம். சரியா? இந்த உலக பிரகாரமா அந்த வீட்டுக்கு நம்ம நினைச்சிருந்தோம் தாழ்பால்கள் போடுறோம். அந்த 2 நாளாகமத்தை படிச்சு பாருங்க. 2 நாளாகமும் 14 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இந்த வசனத்துல அவன் யூதாவை நோக்கின்றது. அப்ப அவன்கிறது இந்த ஆசா ராஜாவை குறித்து அந்த 14 அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க. ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஆசா ராஜா கர்த்தருடைய வழியில செம்மையாய் நடக்கிற ராஜாவாய் இருந்தார். அவருடைய ராஜ்யபாரத்தின் நாட்கள்ல அந்த யூதா அமைதலாய் இருந்தது. அதனால அவர் என்ன சொல்கிறார்? அந்த தேசத்துல நம்ம இந்த பட்டணங்களை கட்டி நல்ல அரணான பட்டணங்களை கட்டி
நம்ம என்ன செய்யணும்? வாசல்களை உண்டு பண்ணி கோபுரங்களை கட்டி தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோம் என்று சொல்கிறார். பாத்தீங்களா? அப்ப இந்த உலக பிரகாரமான நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தாழ்பாள்கள் நமக்கு மிகவும் அவசியம். அந்த தாழ்பாள்கள் இருந்தாதான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு டென்ஷன் இல்லாம நம்ம எங்கேயும் வெளியில போனா கூட பத்திரமாய் நம்ம ஒரு நிம்மதியோட இருக்க முடியும். ஆனா அந்த உலக பிரகாரமான நம்மளுடைய ஆசை, நம்ம பொருட்கள், நம்முடைய ஜீவன், அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டை கட்டி அதுல கதவு போட்டு தாழ்பாள்கள் போடுறோம். ஆனா நம்முடைய ஆத்ம ஜீவியம், அந்த ஆத்ம ஜீவியத்துக்காக நம்ம தாழ்பால் போட்டு நம்ம பத்திரமா இருக்கோமா? இந்த உலக பிரகாரமா நம்ம தேவன் வந்து நம்மளை படைக்கும் போது அவர் நன்றாக தான் நம்மை படைத்தார். ஆனா நம்ம தான் என்ன செய்தோம்? அந்த பாவம் செய்து கெட்டு போனோம். சத்ருவானவன் அந்த பொல்லாத சர்ப்பம் அந்த என்ன செய்துட்டு அதம் எவ்வளவு வஞ்சித்து அதன் மூலமா தான் பாவம் வந்துச்சு. ஆனா ஆதியில கர்த்தர் படைக்கும் போது மனுஷனே செம்மையாக தான் படைத்தார். இந்த மனிதன் தான் என்ன செய்தான்? இந்த அநேக பாவங்கள்ல விழுந்து விடுதான். அதனால நம்ம இந்த ஆத்ம இந்த உலகத்துல நமக்கு ஆயுசு நாட்கள் எவ்வளவு நாள்னு சொல்ல முடியாது. 60, 70, 80 பலத்தின் மீதினால இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உலகத்துல வாழ்றது அதுக்கப்புறம் சஞ்சலம் தான். அடுத்தவர்களுடைய உதவி இல்லாம நம்மளால வாழ முடியாது. நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்வது ஒரே முறைதான். மறுபிறவி என்று ஒன்று கிடையாது. நம்ம ஒரே தரம் பிறப்பதும் மறிப்பதும் தான். வாழ்க்கை ரொம்ப குறுகினது. இந்த குறுகிய அந்த வாழ்க்கை காலத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். நம்ம ஆத்ம இந்த ஜீவியம் நமக்கு என்ன செய்யணும்? தாழ்பால் போட்டு நம்ம நம்ம ஆத்ம இந்த ஜீவிய வாழ்க்கை நமக்கு பரிசுத்தமாய் காணப்படும். நம்ம வீடு பத்திரப்படுத்த நம்ம எப்படி தாழ்பால்களை போடுதோமோ அதே போல நம்ம இந்த ஜீவிய காலத்துல நம்ம கர்த்தருடைய வழியில நடக்க நமக்கு என்ன வேணும்? அந்த இருதயமாகி அந்த கதவுக்கு தாழ்பால் போடணும். அப்படி போட்டதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும். பாவம் செய்யாம இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பிதா, அவருடைய குமாரன், இவர்களை தவிர அந்த யாருமே பாவம் செய்யாதவங்க செய்யாம இருக்கவங்க இல்லை. இயேசுப்பா ஒரு வசனத்துல சொல்லியிருப்பாங்க, என்னில் குற்றம் உள்ளவன் உண்டு, உங்களில் யார் சொல்ல முடியும்னு சொல்லுவாரு. இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய அனாதி திட்டம், அவருடைய கிருபையினால கர்த்தருடைய அந்த கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்க போய் நம்ம அவருடைய ரட்சிப்பை பெற்று நம்ம வாழ்ந்து வருகிறோம். இது நமக்கு கிடைத்த கிருபை, அவருடைய இறக்கம். அதனாலதான் நம்ம நம்ம இந்த உலகத்துல அவருடைய வழியில நம்ம வாழுவதற்கு தேவன் இந்த வேத வசனம் மூலமாக நமக்கு கற்று தருகிறார். இந்த எபிரேயர் பாருங்க, எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அந்தியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கப்படியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இதுல இந்த 27ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியேன்னு இருக்கு. அப்போ ஒரே தரம் தான் நமக்கு பிறப்பு, அதுக்கப்புறம் மரணம், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு. மறுபிறவி என்று ஒன்று கிடையாது. நமக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், குறுகின வாழ்க்கை தான். இந்த குறுகிய காலத்துல நம்முடைய ஜீவன் ஒரு காற்றடைத்த ஒரு பலன் போலதான். எந்த நேரத்துல வெடிக்கும் என்று சொல்ல முடியாது. நேற்று தான் நல்லா இருந்தாங்க, காலையில பாருங்க அந்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்ற நமக்கு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நமக்கு அந்த சாவை குறித்த பயம் இல்லாதபடி தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். இது அவருடைய அனாதி கிருபை. அதனால இந்த நம்ம
உலக பிரகாரமான அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி நம்ம தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்தமோ, அதே போல நம்ம இருதயமாகிய அந்த கதவை தாழ்பால்கள் போட்டு நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். ஏன்னா, இந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரத்த பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் இந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாழ்கின்ற நாட்கள்ல இந்த கொஞ்ச காலம் வாழ்க்கையில நம்ம என்ன செய்தோம்? இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்போ தேவன் மனுஷனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார். ஆனா நம்ம தான் என்ன செய்தோம்? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டோம். இந்த உலகத்துல நல்ல சுகபாகமாக வாழ்வதற்கு நம்ம சிலவங்க இல்லை, என்னையும் குறித்து கூட சொல்லுவேன், சில பாவமான வாழ்க்கையில கூட நம்ம ஈடுபட்டு இருப்போம். அது தவறு. அப்படி ஒருவேளை பாவமான அக்கிரமங்களையும் ஈடுபட்டு இருந்தா நம்ம இயேசுப்பட்டு என்ன செய்யணும்? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம ரட்சிப்பு பெறணும். அப்படி ரட்சிப்பு பெறும்போது நிச்சயமாய் தேவன் நம்மளை ரட்சிக்கிறார். அவர் வாசலண்டை நின்று ஆசையாய் நம்மை தட்டி கொண்டு இருக்கிறார். நம்ம அந்த கதவை திறந்து நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா போதும், அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது நமக்கு இந்த பொல்லாத சிந்தனைகள் அதெல்லாம் நமக்கு வராது. இந்த உலகத்துல பாருங்க, இந்த சில பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் இஷ்டப்படி தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள நினைச்சுவாங்க. நல்லது கெட்டது என்று அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க இஷ்டப்படி என்ன செய்வாங்க? அவங்க மன விருப்பத்தின்படி அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள். அப்போ அந்த பிள்ளைங்க வந்து தாய் தகப்பன் சொல்லும் போது என்ன செய்யணும்? அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படும். பெற்றோர்கள் வந்து நம்ம நல்லதுதான் சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு. தம் பிள்ளை கெட்டு போகணும்னு எந்த தாய் தகப்பனும் விரும்ப மாட்டாங்க. தம் பிள்ளை நல்ல நீடியா நாட்களா, நல்ல ஆயுசோட, நல்ல குழந்தை செல்வங்களோட, நல்ல ஆசீர்வாதமா, நல்ல செல்வத்தோடு, நல்ல நிறைவான பரிபூர்ண வாழ்க்கை வாழந்தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க. அதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மை நினைக்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளாகி நாம் பூரண சமாதானத்திலே வாழதான் அவர் விரும்புகிறார். சில பிள்ளைங்க பாருங்க, தாய் தப்பு பேச்ச கேளாம அவங்க இஷ்டப்படி அவங்க கேட்கிற மாதிரி பைக்கு கேட்பாங்க. அதுல அவர்கள் பிரியமானவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தெரியணும்னு வேகமா வண்டி ஓட்டிட்டு போவாங்க. அதுல சில பிள்ளைகள் ஆக்சிடென்ட் ஆகி தன்னுடைய வாழ்நாள், ஒருவேளை அவங்க 80-90 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த பேராசை நிமித்தமாக அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? மறித்து போயிடுறாங்க. கடவுள் நியமிக்கப்பட்டிருக்க அந்த அந்த அதிக வருஷ வாழ்க்கையில ஏன் அந்த குறுகிய காலத்துல சாகணும்? அதனால என்ன செய்யணும்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். நமக்கு வாழ்க்கையில எது தேவை அதன்படி என்ன செய்யணும்? அவங்க பெற்றோர்கள் சொன்னபடி கேட்டு கர்த்தர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த வருத காலம் பொல்லாத காலமா இருக்கு. சிறு குழந்தைகள் முதல் வயதான முதியவர்கள் வரைய ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க எண்ணமே இல்லை. பிடிவாதம் என்று ஒரு குணம் இருக்கு. இந்த பிடிவாத குணம் வந்து சில நேரங்கள்ல மரணம் வரைக்கும் என்ன செய்யுது? கொண்டு போயிருது. பாவத்தின் சிந்தனை என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம ஆவின் சிந்தனையில இருந்தா அது நமக்கு ஜீவனமும் சமாதானத்தையும் தரும். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை இதுல நம்ம ஆடம்பரமா நல்ல வாழணும் என்று நினைத்து அந்த நித்திய சதாகாலமாக தேவனுடைய ராஜ்யத்துல வாழ்கிற அந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. கர்த்தர் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ராஜ்யத்துல நம்ம இடம் பெறணும்னா நம்ம அவரை முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும். அனுதினமும் அவருடைய கட்டளையின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். நம்ம மாம்ச சிந்தை தான். இப்ப நான் என்ன கூட எடுத்துக்கோங்க, வேதத்தை வாசிக்க அவருடைய வழியில நடந்தாலும் சில நேரங்கள்ல பொல்லாத சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், கோபங்கள், இது இயற்கைதான். இயற்கையிலே நமக்கு வந்துடுது. அப்ப அதை போராடி ஜெயிக்கணும்னா நமக்கு ஆவியின்
சிந்தை, ஆவின் ஜீவிய வாழ்க்கை நமக்கு தேவை. அது வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த இருதயமாகிய வாசல நம்ம என்ன செய்யணும்? தாழ்பால் போடணும். தாழ்பால் போட்டு நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் அந்த வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அவருடைய வழியின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்றார்? வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த எல்லா நம்ம உலகத்துல எல்லாம் வந்து தேவைதான். சில நேரங்கள்ல நம்ம ஆஹ் அக்கம் பக்கத்துல சிலவங்க என்ன செய்வாங்க? தேவையில்லாம அக்கம் பக்கத்து பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யறோம்? ஈடுபட வேண்டிய நிலைமை சூழ்நிலை வந்துரும். அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தூரம் வரணும்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். உலகத்துல சில நேரங்கள்ல நமக்கே தெரியாது, சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள்ல நம்மளே விழுந்துருவோம். அப்படி விழாம இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். இந்த உலகத்துல நம்ம நினைச்சதும் நம்ம ஆண்டவரோடு நம்ம ஜீவிக்கணும்னா, அனுதினம் ஜீவிக்கணும்னா அனுதினமும் அவருடைய ரத்தத்தினால நம்ம நினைச்சணும் கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்படும் போது கர்த்தர் நமக்கு அந்த சிந்தனையில இருந்து நல்ல சிந்தனையை கொடுப்பார். நம்ம கூட இருக்கவங்களோட நம்ம சந்தோஷமாய் காணப்படணும். ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து வாழணும். அதே போல அன்புள்ள அவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். இந்த இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாள் என்று அனுதினமும் அந்த நாளை நம்ம என்ன செய்யணும்? இந்த நாள் நம்ம எந்த அக்கிரமமும் செய்யக்கூடாது, எந்த பாவத்திலையும் விழக்கூடாது என்று ஒவ்வொரு நாள்லயும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஒரு நாள் மட்டும் நடந்தா போதாது. தினமும் அவருடைய வழியில் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அதை பிரியப்படுகிறார். இந்த உலகத்துல அநேக போராட்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு. சத்ருவானவன் அவன் எவனை விழுங்கலாம் என்று வஞ்சித்துதான் காணப்படுவான். அந்த சத்ருவின் வலையில நம்ம விழாம இருக்கணும்னா நம்ம இயேசுப்பாட்ட எப்பவுமே என்ன செய்யணும்? நம்ம இயேசப்பா என்னுடைய இருதயமாகிய அந்த கதவை நீங்க தாழ்பால் போடுங்க தகப்பனே, இயேசப்பா நீங்க என் இருதயத்துல வாசம் செய்யுங்க என்று நம்ம அவரிடத்துல கேட்கணும். நம்ம ஆலயத்துல இருப்போம், நல்ல சர்ச்சில் ஐயா நல்ல அருமையான பிரசங்கம் சொல்லிட்டு இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல அருமையான வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம இருதயம் எங்கேயோ போயிரும். எனக்கும் கூட அப்படிதான். சில நேரங்கள்ல நம்ம சிந்தனை எங்கேயாவது போயிரும். அது உலக பிரகாரமா சத்ரு வந்து நம்மள ஆண்டவருக்குள்ள இருக்காதபடி நம்மளை அவனுடைய சிந்தனை வந்து நம்ம சிந்தனையை கெடுக்கும். அந்த பிசாசு பொல்லாங்கான கிரியை நமக்கு நடக்க வைப்பான். அதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு ஆவின் சிந்தனை வேணும். ஆவின் சிந்தனை வேணும்னா என்ன செய்யணும்? அன்னதினமும் இயேசுப்பட்ட பேசிட்டே நம்ம இருக்கணும். தினமும் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னா எப்பொழுதும் முழங்கால் போட்டுட்டு அப்படி இல்லை. நம்ம வீட்டுல ஏதாவது வேலை செய்துட்டு இருக்கும் போதும் நம்ம நினைக்கலாம். எந்த காரியத்தை குறித்து நம்ம நினைக்கும் போதும் அவரை நினைத்து நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைக்கும் போது அப்போ கர்த்தர் நம்ம அதுல இருந்து நம்ம ஜெயிக்க கிருபை செய்வார். இந்த உலகத்துல நமக்கு அநேக தேவைகள் உண்டு. இந்த ஜூன் மாசம் பாருங்க, பிள்ளைகளுடைய படிப்பு, இந்த பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் முடிவுலாம் வந்து இப்ப புதுசா சேர்க்குவாங்க. அப்போ அநேக பண தேவைகள் இருக்கும். அநேக கஷ்டம் இல்லாம இல்லை. அப்போ தேவனிடத்துல கேளுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் வழி நடத்துவார். அந்த எலியா பாருங்க, அந்த காகத்தை கொண்டு தேவன் போஷித்தார். வனாந்தரமான இடத்துல அந்த கேரி காற்றுங்கள்ல கொஞ்சோண்டு தான் தண்ணி போகுது. அந்த விதவை வீட்டுல அந்த அப்பத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன செய்தார்? அந்த கேரி தாற்றங்கள் போய் அந்த காகத்தின் மூலம் ஒரு நாளைக்கு 2 முறை காகம் வந்து என்ன செய்யும்? இறைச்சியும் அந்த அப்பத்தையும் கொண்டு கொடுக்கும். அந்த கேரித்து ஆற்றங்கரையில உள்ள தண்ணியை குடித்து கொண்டு எலியாவை என்ன செய்தார்? கர்த்தர் போஷித்தார். அதே போல தேவனுக்கு தெரியும் நம்முடைய தேவைகள். நம்ம உள்ளத்துல நினைப்பதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு நம்முடைய தேவைகள் தான் தெரியும். அதனால மனுஷங்கிட்ட போய் நம்ம கேட்கறத விட கர்த்தரிடத்துல நம்ம மன்றாடி கேட்கும்போது தேவன் யார் மூலமாவது நமக்கு அந்த தேவைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த உலக பிரகாரமா நம்மளுக்கு எந்த பாடுகள் வந்தாலும் முதல்ல நம்ம நேசிக்கிறவங்ககிட்ட சொல்வதற்கு முன்பாக கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார். நிச்சயமாய் நமக்கு அந்த போராட்டத்திலிருந்து நம்ம வெற்றி அடைய கிருபை செய்வார். நம்ம அந்த ஆத்ம ஜீவியம் நன்றாய் தாழ்பால் பலமாய் ஆண்டவர் நினைச்சுவார் போடுவார். போட்டு
நம்மை பலப்படுத்துவார். எந்த வித சூறாவளி வந்தாலும் சரிதான் அது நம்மை மேற்கொள்ளாது. பாத்தீங்களா, இயேசுப்பா அவர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல எவ்வளவோ அற்புதம் செய்தார். கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை புசித்து மீதி 12 கூடை நிரப்புனாங்க. மரித்து 4 நாள் ஆன அந்த லாசருவ உயிரோடு அநேக அற்புதங்களை அந்த சீசர்கள் கண்டார்கள். நம்ம நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். நமக்கு அநேக தேவைகளை தேவன் நமக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சிறு வயது முதல் இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சீசர்கள் நேரடியாகவே பெற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த படகுல போகும்போது இயேசுப்பா நித்திரையா இருக்கும்போது அந்த இரைச்சல், அந்த அலைகள், தண்ணீர் மூழ்கி அந்த படகு மூழ்குதுன்னு அவங்க அலறும்போது தேவன் இறையாதே அமைதலா என்று சொன்ன உடனே அந்த அலைகள்லாம் அப்படியே என்ன செஞ்சு அமைதலாயிடுச்சு. அப்போ அந்த சீசர்கள் பார்த்தாங்க. அப்போ இயேசுப்பா வந்து அவங்களுக்கு அந்த அனுதினமும் பார்த்து அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு பயம் வந்துருது. அதே போலதான் நமக்கு எத்தனையோ வாழ்க்கையில நமக்கு நன்மை தேவன் செய்திருந்தோம். சில நேரங்கள்ல சில போராட்டம், சில தேவைகள், சில ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், உடனே நொறுங்கி போயிருந்தோம். ஏதாவது வியாபாரத்துல நஷ்டம், ஏதாவது நமக்கு பிரியமானவர்கள் ஏதாவது தேவையில்லாத வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அப்படி ஏதாவது நம்ம ஒரு மன கஷ்டம் வந்த உடனே இந்த உலகத்துல இருக்கவே கூடாது என்கிற ஒரு எண்ணம் வந்துருது. அப்படி நம்ம ஒருபோதும் நினைக்க கூடாது. அதே போல நம்ம இந்த உலக வாழ்க்கையில சிலவங்க என்ன செய்றாங்க, சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம தற்கொலைக்கு போயிருந்தாங்க. அந்த முடிவை என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை அருமையான ஜீவிய காலம். இந்த மனித பிறப்பு வந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு அருமையான சிலாக்கியம். வாழ்க்கை குறுகியதுதான், ஆனாலும் இன்பமான வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு தேவன் நமக்கு அனுதினமும் அவருடைய கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் தருவார். அதனால நம்ம எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படி ஒரு கெட்ட வழியில நம்ம நினைச்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதே போல தற்கொலைக்கு நேராக யாராவது போனாங்கன்னா அவங்களை அதுல இருந்து நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளால எந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்களை வழிநடத்துக்கு அறிவுரை தாங்கப்பா என்று நம்ம கேட்கணும். நோயிற்று இருக்கவங்கள நம்ம போய் பார்க்கணும். கஷ்டத்துல இருக்கவங்கள நம்ம என்ன செய்யணும், பார்த்தவர்களுக்கு உதவி பண்ணணும். அதே போல ஆஹ் உலகத்துல யாராவது நம்புனாங்களா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஒரு காலமும் பண்ணக்கூடாது. நமக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழிகளை நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்வார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வாழ்க்கையில இந்த குறுகின அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கையில நம்ம ஆனந்தமாய் இன்பமாய் நல்ல சந்தோஷமாய் ஆடம்பரமாய் இருப்பதற்காக அநேக குற்றங்களையும் தப்பிதங்களையும் பண்ணாதபடி, பிறருடைய வாழ்க்கையை கெடுத்தாலும் நாம நல்லா இருக்கணும் என்று நினைக்காதபடி நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமாய் வாழ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்த ஒரு குறைவும் நமக்கு வராது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் குடிக்கிற கர்த்தர். நம்ம சில நேரங்கள்ல ஒரு இருதயத்துல தேவையில்லாத ஒரு பயம் வரும். நல்ல பாதுகாப்பா தான் இருப்போம், ஆனாலும் ஒரு பயம். அப்படி பயம்லாம் வராதபடி நம்ம சந்தோஷமா இருக்க நமக்கு கர்த்தருடைய தயவு நமக்கு வேணும். அப்ப அது வேணும்னா நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், வசனத்தை வாசிக்கணும், அவருடைய வழியில நடக்கணும், தீமையை வெறுக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன, தீமையை வெறுப்பது. அப்படி தீமையை வெறுத்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாவியா இருக்காங்க, பாவம் பண்ணி அடுத்தவங்களை அபகரிச்சு அடுத்தவங்க சொத்து அபகரிக்காங்க, அதே மாதிரி ஏழைகளுடைய சிறுமையானவர்களுடைய சொத்து அபகரிச்சு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க கிடையாது, ரொம்ப கொடிய கொடிதாய் நடந்து கொள்வாங்க, அப்படிலாம் சிலவங்க நினைச்சுவாங்க, வஞ்சனை பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்து கொண்டு ஆஹ் அவங்களாம் நல்லா இருக்காங்க என்று நீங்க நினைக்க கூடாது. குறுகிய காலத்துல வந்த செல்வம் என்ன செய்யறோம், எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அந்த செடி வந்து பச்சை புல்லு பாருங்க, அப்படியே பச்சை பச்சையா இருக்கும், ஒரு நாள் வெயில் அடிச்சா போதும் அது வாடிடும். அதே மாதிரிதான் அந்த அநியாயமாய் செய்த சம்பாத்தியம். ஆனா நம்ம உண்மையாய் சம்பாத்தியம் பண்ணும்போது அந்த சம்பாத்தியம்
அது நமக்கு நன்மை கிருபமாய் இருக்கும். தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும்போது அதனோட அவர் நிச்சயமாட்ட நம்ம வேதனையை கூட்ட மாட்டார். அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானமாய் சந்தோஷமாய் போதும் என்ற மனதோடு நம்ம வாழணும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழியில நடக்கணும். அதே போல கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வசனம் நமக்கு உரித்தாகணும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வீடு பாதுகாக்கப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாசல்களை நம்ம எப்படிதான் தாழ்பால் போட்டு நம்ம பூட்டு போட்டு பலப்படுத்துமோ அதே போல நம்ம இந்த ஜீவிய வாழ்க்கையில நம்முடைய இருதயமாகிய கதவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுல தாழ்பால் போடணும். நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, கை, காலு எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அன்னு தினமும் நம்ம ஏதாவது ஒரு பொல்லாதத்துல நம்ம கண்ணு போச்சுன்னா, ஏசப்பா மன்னிங்கப்பா, என் கண்ணு அங்க போகக்கூடாது என்று இருந்துச்சுன்னா என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்கணும். இந்த பொல்லாத பாவ உலகத்துல நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம அவரு கிருபையினாலதான் நம்ம வாழ முடியும். அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம அனுதினம் நடக்கும்போது தேவன் அந்த பலத்தை நமக்கு தருவார். அதனால நம்ம என்ன செய்யணும்? அதற்காக நம்ம மிஞ்சின நீதிமான் என்று நினைக்க கூடாது. பாவம் இல்லாமல் ஒருவனும் கிடையாது. அதுக்காக நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று மற்றவர்களை குறித்து ஏளனமா நினைக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம பாதாளத்துல கடந்திருப்போம், அழுகி நாற்றம் எடுத்து இருந்திருப்போம். நாற்றம் எடுத்த அந்த அந்த மூத்த அந்த சிறிய மகன் பாருங்க, அந்த தகப்பனை விட்டு சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் அவன் அவன் சுகபோகமா வாழ்ந்தான். வாழ்ந்துட்டு கடைசியில எல்லா பணமும் போயிருது. போனதுக்கு அப்புறம் வெனிச்சுதான் லாஸ்ட்ல பஞ்சு வைக்கிற பஞ்சு மேய்க்க போறான். அந்த பஞ்சுக்கு வைக்கிற தவிட்ட சாப்பிடுதான். அந்த பஞ்சினுடைய நாற்றமாவும் மேல இருக்கு. திரும்பி மகன் தகப்பன்ட்ட வாரான். வரும்போது தகப்பன் அந்த மகனை ஏற்றுக்கொள்கிறார். நாற்றம் எடுத்த அந்த உடம்பு. ஆனாலும் அந்த ஒருவேளை மற்றவர்களா இருந்தா ஐயோ நாறுது அப்படின்னு தூர போயிடுவாங்க. ஆனா அவருடைய சொந்த தகப்பன் பார்த்தீங்களா? அதனால அப்பேற்பட்ட நாற்றம் எடுத்த மகனை தழுவி தழுவி கொண்டு வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்தாரு. என் மகனுக்கு புது வஸ்திரம் கொடுங்க, அவனை ஸ்நானம் பண்ணி புது வஸ்திரம், அவருக்கு பாதரட்சை, மோதிரம் எல்லாம் போட்டு அந்த கொளுத்த கன்றுக்குட்டியை அடித்து அவங்களுக்கு விருந்து வைக்கிறார். பார்த்தீங்களா? இதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் விழுந்து நாற்றம் எடுத்து கிடந்த நம்மை என்னை தேவன் அவருடைய இரத்தத்தினால கழுவி அவர் அரவணைத்து பாதுகாக்கவே தான் இன்று நம்ம அவருடைய வேதத்தை படிக்க முடியுது, ஆலயத்துக்கு போக முடியுது. நம்ம இந்த உலகத்துல பயம் இல்லாதபடி எதிர்காலத்தை குறித்து நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படாமல் வாழ முடியுது. சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழறதுக்கு தேவனிடத்துல கேட்கணும். நம்ம இருதயமாகிய கதவை தாழ்பால் போட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நம்முடைய பொருள்கள் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி ஆசீர்வதித்து தருவார். இந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கேன், நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 147 அதிகாரம் 12 வசனத்துல இருந்து 13. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அதனால நம்முடைய வீடுகளின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம்மிடத்தில் உள்ள பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஜெயிப்போமா? ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, கடந்த மாதம் முழுவதும் தகப்பனே கண்ணின் மணி போல பாதுகாத்தி தகப்பனே. இந்த அருமையான இந்த ஜூன் மாதத்தை காண செய்கிறே தகப்பனே. நீ கொடுத்த அருமையான வசனத்துக்காக நன்றி தகப்பனே. எங்கள் வீட்டின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி அப்பா உன்னுடைய வீட்டில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. என் தகப்பனே, இந்த ஜபத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய கருத்துல வைக்கிற தகப்பனே. ஏசப்பா, எனக்கு கூடப்பா 707 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கப்பா. இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. இதுல கேட்டுக்கொண்டிருக்க அவங்க எந்த இடத்துல, எந்த மாவட்டம், எந்த ஸ்டேட்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது தகப்பனே. ஏசப்பா, யாரு முன்பின் தெரியாத பிள்ளைகள், ஆனால் உமக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியாது தகப்பனே. யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது தகப்பனே. நீர் அறிவீரப்பா. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல காணப்படுகிற வாஞ்சிகளை நிறைவேற்றுங்கப்பா. இந்த மாதத்துல அவர்களுக்கு இருக்கிற எல்லா தேவையும்
நிறைவேற்றுங்கப்பா. ஏசப்பா, என் தகப்பனே கடன் இருந்தா அந்த கடன் பிரச்சனை இருந்து மாற்றி கொடுங்கப்பா. ஒருவேளை வியாதியில இருந்தாங்கன்னா அந்த வியாதியை நீக்கி சொஸ்தப்படுத்துங்கப்பா. ஒருவேளை பாதுகாப்பு இல்லாதபடி, ஆதரவு இல்லாதபடி தனிமையாய் காணப்பட்ட அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா, ஒரு வேலைப்பா யாராவது ஒரு குடும்பத்தை ஆண்டவரே பயங்காட்டுதாங்களா? ஏசப்பா, யாராவது ஒரு சத்துருவானவன் அவர்களுக்கு எதிராளியாய் எப்பொழுதும் தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்கிறானா தகப்பனே. ஏசப்பா, அதுல இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அவர்கள் தேவையை சந்திங்கப்பா. வீட்டை சுற்றி வெயில் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா, உன்னிடத்தில் உள்ள தாழ்பால்களை நான் பலப்படுத்தி உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, தேவைகள் அதிக தகப்பனே. விசேஷமாகப்பா, எங்கள் வாழ்நாள் ஜீவியத்துலப்பா, இந்த ஆத்ம வாழ்க்கையிலப்பா, ஆண்டவரே, எங்க இருதய கதவை நீ தாழ்பால் போட்டப்பா, பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறுமறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரி. அல்லேலூயா.